vegetative method and asexual and sexual method. When you take the primitive form of the algae, it can reproduce by means of the vegetative method, that is fragmentation. So yesterday we saw that fragmentation of Oscillatoria, small pieces of the Oscillatoria can develop into new plant. That is the vegetative method. Hormone formation. Few cells of the Oscillatoria formed together, which is separated from the filament, that each separated hormone is developed as a new plant. That is the hormone formation. Then asexual sexual reproduction is common in the higher form of the algae. So for Erogonium, Sargassum, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா sexual and asexual reproduction இங்க பார்க்கலாம். Then it has juice. Asexual reproduction by means of the formation of motile juice spore. Juice போன்ற ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கைல உண்டு. அதாவது இது எப்படின்னாக்கா செக்ஸுவல் கேமெட் மாதிரி இருக்காது, வெஜிடேட்டிவ் மாதிரியும் இருக்காது. ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு மெத்தட் இருக்கிறதுனால இது வந்து ஏசெக்சுவல், தட் இஸ் ஜூஸ் ஸ்போர். முட்டை வடிவில் இருக்கக்கூடிய செல்லுல நிறைய பிளஜெல்லாம் இருக்கும். அந்த பிளஜெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே தண்ணியில் மிதந்து நீந்திட்டு போகும். அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல குடிச்சிட்டு வளர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வளர்றதுக்கு பேர் தான் asexual reproduction by means of the juice spore. Then unicellular algae பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம்பிள் வந்து இந்த குளோரல்லா, பிளமிடோமோனாஸ், அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமே முழு செல்லுமே வந்து என்ன ஆகும், கேமெட்டா ஆக்ட் ஆகும். புரியுதா? ஸோ எப்படி நம்ம வந்து ஹையர் ஃபார்ம்ஸை வந்து மேல் கேமெட், ஃபீமேல் கேமெட், ஆன்டிடியம், ஊகோனியம் ப்ரொடியூஸ் பண்ணுறதோ, லோயர் ஃபார்ம்ஸில் ஈடகோனியம் பிளமிடோமோனாஸ், குளோரல்லா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் செல் ஆர்கானிசம். இந்த சிங்கிள் செல் ஆர்கானிசம் முழுசுமே வந்து ரீப்ரொடியூஸ் ஆகும். புரியுதா? So entire vegetative cell become a gamete, may reproduce the new plant. Gamete angioma form ஆகும். புரியுதா? இது சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ப்ரொடெக்டிவ் லேயர், ஜாக்கெட் லேயர் இதெல்லாம் இருக்காது. புரியுதா? That is unicellular of algae. So the reproduction by means of the sexual is isogamous, anisogamous and oogamous type. ஹையர் ஃபார்ம்ஸ் வந்து ரீப்ரொடியூஸ் நடக்குதுனாக்கா இந்த மூணு மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா reproduction வந்து நடக்கும். புரியுதா? ஸோ இதுதான் வந்து ஜெனரல் கேரக்டர் ஆஃப் ஆல்கே. லெட்ஸ் சி நெக்ஸ்ட், தட் இஸ் ஈடகோனியம். நேற்றுக்கு நம்ம ஆசிலேட்டோரியா பார்த்தோம், இன்னைக்கு ஈடகோனியம் பார்க்க போறோம். ஈடகோனியம் இஸ் another algae in unit number 1. புரியுதுங்களா? ஸோ கிளாசிபிகேஷன் பார்க்கும்போது கிளாஸ் குளோரோபைசின், ஆர்டர் ஈடகோனியல்ஸ், family Ydagoniaceae, genus Ydagonium. Ydagonium is a green algae. Ydagonium is a green algae. அப்படி என்ன Ydagonium is green algae? The cell contains chlorophyll pigment, so the pigment represents the color of the algae. So Ydagonium is a green algae. Okay, it is placed in the class of Chlorophyceae. Chlorophyceae, chlorophyll bearing ஆகிறதுனால it is a Chlorophyceae number. ஆசிலேட்டோரியா வந்து என்னன்னு பார்த்தோம், ஆசிலேட்டோரியாசி ஃபேமிலி, கிளாஸ் வந்து சைனோஃபைசி. ஸோ சைனோஃபைசி வந்து ஆசிலேட்டோரியா, குளோரோஃபைசி வந்து ஈடகோனியம். ஓகே, த நேம் ஈடகோனியம் வாஸ் நேம்டு பை லிங்க். அதாவது இந்த ஈடகோனியன்ற நேமை வந்து இந்த பிளான்ட்டுக்கு கொடுத்தது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா லிங்க் என்ற சயின்டிஸ்ட். சரியா? ஸ்கிரீன் ஷேரிங் தெரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? தெரியுதுங்க சார். தெரியுதா? தெரியுது சார். அடுத்து வந்து அக்கரன்ஸ். அக்கரன்ஸ்னா என்னது? இருக்கும் இடம், இருப்பிடம். அக்கரன்ஸ் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. OCCURRENCE, அக்கரன்ஸ். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சியை விட்டுருவோம், ஒரு ஆரை விட்டுருவோம், ரெண்டு ஈயை போட்டுருவோம், இல்ல ரெண்டு யூவை போட்டுருவோம். அப்படி போடக்கூடாது. OCCURRENCE, அக்கரன்ஸ். அக்கரன்ஸ்னாக்கா இருப்பிடம். ஈடகோனியம் widely distributed in freshwater habitat. freshwater habitat, habitat என்னது? இருப்பிடம். என்ன இருப்பிடம்? பாண்ட்ஸ், குளங்கள், லேக்ஸ், ஏரிகள், டேங்க்ஸ், பெரிய பெரிய தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய ரிசர்வாயர்ஸ், அப்புறம் ரிவர்ஸ். ரிவர்ஸ்னாக்கா நதி. இந்த மாதிரி வாட்டர் பாடிஸ் எங்கெல்லாம் இருக்கோ ஃப்ரெஷ் வாட்டர் பாடிஸ், ஃப்ரெஷ் வாட்டர் பாடிஸ்
மைண்ட் இட். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆசிலேட்டோரியா ஒரு மாதிரி பிராக்டிஸ் வாட்டர்ல இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஆனா இந்த ஈரகோனியம் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெஷ் வாட்டர் பாடியில் இருக்கும். ஃப்ரெஷ் வாட்டர் பாடினாக்கா ஓரளவுக்கு சுத்தமான தண்ணி, உப்பு தண்ணியும் இல்லை, கெட்டு போன தண்ணியும் இல்லை, அந்த மாதிரி நல்ல தண்ணியில வளரக்கூடியதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரகோனியம். புரியுதா? மெச்சூரா இருக்கக்கூடிய ஃபிலமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ ஃப்ளோட்டிங்கா இருக்கும். இந்த ஈரகோனியம் when it is matured it is free floating, தண்ணியில அப்படியே மிதந்துட்டு இருக்கும். when it is younger ones it is attached. யங்கரா இருக்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆயிருக்கும் ஏதாச்சும் ஒரு சப்ஸ்ட்ரேட்ல, இலையில, இல்ல மற்ற பிளான்ட் மெட்டீரியல்ல, இல்ல ராக்ல, இல்ல கல்லுல, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து புடிச்சிட்டு நிற்கும். எப்போ யங்கர் ஃபார்ம்ஸா இருக்கும்போது. புரியுங்களா? So this is the occurrence of the Edagonium. So there are 285 species of Edagonium. Edagonium வந்து பார்த்தீங்கன்னாக்கா 285 ஸ்பீசிஸ் இருக்கு. அதுல 144 ஸ்பீசிஸ் ஆர் ஃபவுண்ட் இன் இந்தியா. இந்தியாவில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேற்பட்ட ஸ்பீசிஸ் வந்து இந்தியாவில் இருக்கு. So whenever you go the any water bodies, you just take a sample of water, ஒரு 50 ml 100 ml எடுத்து வந்து அந்த தண்ணி எடுத்து மைக்ரோஸ்கோப் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா we can see the microscopic algae Edagonium. இந்த ஈரகோனியத்தை நம்மளால பார்க்க முடியும் மைக்ரோஸ்கோப்ல. ஸோ காமனா இருக்கக்கூடிய ஆல்கே எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈரகோனியம் நாடுலசம், ஈரகோனியம் அக்வாட்டிகம். ஈரகோனியம் நாடுலசம், ஈரகோனியம் அக்வாட்டிகம். ஈரகோனியம் இஸ் ஏ கிரீன் ஆல்கே. ஈரகோனியம் இஸ் ஏ கிரீன் ஆல்கே. ஸோ இந்த தேலஸ் ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது தேலஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். தேலஸ்னாக்கா a plant which do not have root, stem, leaf. ஸோ அந்த மாதிரி இல்லாத ஒரு பிளான்ட் தான் வந்து நம்ம என்ன சொல்லலாம், தேலஸ்ன்னு சொல்லணும். there is no differentiated structure. நல்ல வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்லாம் இல்லாதனால இது வந்து தேலஸ்ன்னு சொல்றது. ஸோ ஈரகோனியம் இஸ் ஏ கிரீன் ஆல்கே. இட் இஸ் குளோரோபைசின் நம்பர். இட்ஸ் ஏ காஸ்மோபொலிட்டின் டிஸ்ட்ரிபியூஷன். காஸ்மோபொலிட்டின் டிஸ்ட்ரிபியூஷன் என்னது, எல்லா இடத்துலையும் இருக்கும். இட் கேன் பிரசன்ட் எவ்ரிவேர் இன் தி வேர்ல்டு. எங்கெல்லாம் வாட்டர் பாடிஸ் இருக்கோ, எங்கெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் பாடிஸ் இருக்கோ, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆல்கே வந்து இருக்கும். ஸோ ஆல்கே திஸ் ஈரகோனியம் இஸ் அட்டாச்டு ஃபார்ம். தட் மீன்ஸ் இட் இஸ் ஆல்வேஸ் அட்டாச் டு எனி சப்ஸ்ட்ரேட்டம். புரியுதா? அட்டாச்டு ஃபார்ம். இட் இஸ் எ ஃபிலமெண்டஸ் ஆல்கே. ஃபிலமெண்டஸ்னா என்னது, அது த்ரெட் மாதிரி இருக்கும். நம்ம ஹேர் எப்படி இருக்கு, நீட்டா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுதான் வந்து ஃபிலமெண்டஸ். Filamentous algae consist of long filament and fold fast. See, this is the fold fast. இதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த fold fast. நேரத்தோட வர்றது இல்லை, எல்லாம் நேரத்தோட வரணும். இப்பதான் 6 பேர் 7 பேர் இருக்கீங்க, மற்றவங்க என்ன பண்றீங்கன்னு தெரியல. கிளாஸ் கவனிக்கிறத விட்டு உங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு போது. இதெல்லாம் வீட்டுல கேட்கறாங்க இல்லைன்னு தெரியல. ஓகே, filamentous algae. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா filament is unbranched. இந்த ஆல்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா நீட்டா ஃபிலமெண்டா இருக்கும், பட் பிரான்ச் இருக்காது. ஸோ அன்பிரான்ச், கிளைகள் இல்லாத ஒரு தாவர இனம். the filament is uniseriate. யூனிசீரியேட் என்னது, அது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு செல்லு மேல இன்னொரு செல் அப்படியே இருக்கும். நான் கர்சர் மூவ் பண்றது உங்களுக்கு தெரியுதாயா ஸ்டூடெண்ட்ஸ்? நான் கர்சர் மூவ் பண்றது உங்களுக்கு தெரியுதா? தெரியுது சார். சரி சரி. இந்த மாதிரி நீட்டா வந்துச்சுனாக்கா ஃபிலமெண்ட் ஒரு செல்லுக்கு மேல ஒரு செல், ஒரு செல்லுக்கு மேல ஒரு செல் அப்படி அரேஞ்ச் ஆயிடுச்சுனாக்கா அதுக்கு பேர் தான் வந்து யூனிசீரியேட். என்னது, ஒரு செல் மேல ஒரு செல், ஒரு செல் மேல ஒரு செல், அந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருப்பதான் யூனிசீரியேட். விச் இஸ் எலாங்கேட்டட். இது பார்த்தீங்கன்னா எலாங்கேட்டட் இருக்கு, லென்த்தியா இருக்கு பாரு. நம்ம முன்னாடி ஆசிலேட்டோரியா பார்த்தோம், அது எப்படி இருந்துச்சு, சின்னதா இருந்துச்சு, சின்ன சின்ன செல்லா இருந்துச்சு. ஆனா இங்க பார்த்தீங்கன்னாக்கா லென்த் வைஸா பார்த்தீங்கன்னா நல்லா எலாங்கேட்டடா இருக்கு. எலாங்கேட்டட் சிலிண்ட்ரிக்கல். சிலிண்ட்ரிக்கல் என்னது, உருளையா இருக்கும். வீட்டுல நம்ம கேஸ் சிலிண்டர் இருக்குல்ல, எப்படி உருளையா இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரகோனியம். சிலிண்ட்ரிக்கல் செல் அரேஞ்சு எண்ட் டு எண்ட், ஒரு எண்டுக்கு இன்னொரு எண்டு செல் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? The basal cell of the filament is marked as a old fast or nacatron. இந்த filamentல basal cell தான் வந்து basal cell. சரியா? இதுதான் வந்து சப்ஸ்ட்ரேட்டம், ஏதோ ஒரு சப்ஸ்ட்ரேட்டத்துல ஒட்டிட்டு இருக்கு. இதுல இருந்து தான் ஆல்கே. இது வந்து ஏதோ ஒரு புடிச்சிட்டு இருக்கக்கூடிய பகுதி. அந்த புடிச்சிட்டு இருக்கக்கூடிய பகுதியில ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஸ்ட்ரக்சர் செல் தான் வந்து பார்த்தீங்கன்னா
old fast cell. The basal cell or old fast cell which attached to the any substratum. அதாச்சும் பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி நம்ம தண்ணியில குளிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய பாறைகளை இல்ல கல்ல பிடிச்சிக்கணும் இல்லையா, அந்த பிடிக்கு பேர் தான் வந்து ஹோல்டு. அந்த மாதிரி ஒரு செல்லு தான் வந்து இந்த ஈரகோணத்துல இருக்கு. அதுக்கு பேர் வந்து ஹோல்டு ஃபாஸ்ட் செல். அந்த ஒரு செல்லு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், மற்ற செல் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஸோ திஸ் தி ஹோல்டு ஃபாஸ்ட் செல் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ஹேப்பட்ரான். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த எண்டு செல்லு பார்த்தீங்கன்னாக்கா ஈரகோணத்தோட எண்டு செல் டாப் செல் ஏபிகல் செல் பார்த்தீங்கன்னாக்கா ரவுண்டட் ஏபிகல் செல், ரவுண்டா இருக்கும், டோம் ஷேப்ல ரவுண்டா இருக்கும். சரிங்களா? அண்ட் தேர் ஆர் cells having the ring like thickening. இங்க ஒரு சின்ன கோடு தெரியுதா, கேப் மாதிரி சின்ன கோடு, அதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா கேப். இந்த கேப் லைக் ஸ்ட்ரக்சர் ஆர் ஃபார்ம்ட் இன்சைட் தி இன் பிட்வீன் தி செல்ஸ். அது என்னன்னாக்கா அத்தனை முறை அந்த செல் டிவிஷன் நடந்ததுக்கான எவிடன்ஸ். அது எப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன். தென் the filament has the oval shaped or swollen வீங்கி இருக்கிறது, உருளையா வீங்கி இருக்கிறது. அந்த வீங்கி இருக்கிற பகுதி தான் வந்து ஊகோனியம். ஊகோனியம் என்னது? ஃபீமேல் reproductive cell. The oogonium consists of egg cell. That egg cell is a female reproductive cell which will fuse with the male antherial cell to form a zygote. From the zygote, new plant will develop through the sexual reproduction. Okay, so this filament has only oogonium. Sometimes ஆன்டிடியமும் இருக்கும். ஒரே ஃபிலமெண்ட்ல ஊகோனியம் இருக்கும், ஆன்டிடியம் இருக்கும். ஸோ இந்த பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா ஆன்டிடியம் இருக்கு. ஸோ மேல் reproductive structure called the antheridium, female reproductive structure called oogonium. Both are present in the same plant. Okay, so Eudogonium is a haploid plant. Eudogonium is a haploid plant. Haploid plant என்னது? சிங்கிள். அது நியூக்ளியஸ் குரோமோசோம் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள். டிப்ளாய்டு என்னன்னாக்கா 2n இருக்கும். மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் ஆனவொடனே டிப்ளாய்டா மாறும். அப்போ வந்து 2n சொல்றோம். பட் பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன் இட் இஸ் a haploid. புரியுதா? So this is the smallest structure of the Eudogonium. Then it has cell structure. Coming to the cell structure. Cell structure பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செல் எடுத்து நீங்க அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது you can find the various structure. So what are they? The cell elongated cylindrical. Okay, elongated நல்ல லென்த்தியா இருக்கு இல்ல, elongated cylindrical உருளையா இருக்கும். Elongated and cylindrical. The cell has outer cell wall. Cell has outer cell wall. That cell wall. சரிங்களா? The cell wall consists of 3 layers. இந்த cell wall வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 லேயரா இருக்கும். இந்த செல்ல தெரியுங்களா? There are 3 layers is present. Namely, innermost layer is cellulose layer. Innermost layer is cellulose layer. Middle layer is pectic layer. Middle layer is pectic layer. Outer layer is chitinous. So there are 3 wall layers present in the Eudogonial cell. Innermost layer is the cellulose layer. Middle layer is pectic layer, and outermost layer is chitinous layer. So these are the 3 layers of cell wall is present in the Eudogonium. Then the cell wall has a ring-like thickening. Cell wall has a ring-like thickening. இங்க தெரியுதா உங்களுக்கு? So this is the ring-like cap. இதுதான் வந்து பார்த்தா ring-like cap. நல்ல மெச்சூர்டு ஈடுகோணத்துல பாத்தீங்கன்னாக்கா you can observe these kind of structure. இது ஏன் வந்துருக்குன்னாக்கா it is a indication of that cell undergoes that many times of cell division. ஒவ்வொரு செல் டிவிஷனும் ஒவ்வொரு ரிங் வந்து ஃபார்ம் ஆகும், கேப் ஃபார்ம் ஆகும். இப்போ 2 ரிங் இருக்குனாக்கா 2 டைம் செல் டிவிஷன் நடந்திருக்கு. அப்படின்னா என்ன? ஒரு செல் 2 செல்லா மாறி இருக்கு, 2 செல் 4 செல்லா மாறி இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? Then the protoplasm of the Eudogonium has எப்படி இருக்கு? Reticulate protoplasm. See, this is the reticulate protoplasm. Reticulate protoplasm என்னது? அப்படியே மெஷ் மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து reticulate protoplasm, and this one is the என்னது? Pyrenoids. So the pyrenoids are present in between the reticulate protoplasm, and it has a very prominent nucleus. You see, the prominent nucleus is present inside the cell of the Eudogonium. When you see the prokaryotic cell of Oscillatoria, that doesn't have the prominent nucleus. It has only incipient nucleus. அப்படின்னா என்னது? தெளிவற்ற நியூக்ளியஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிலேட்டோரியால் இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஃபைப்ரில்ஸ் தான் இருந்துச்சு. We cannot see the distinct nucleus in the
prokaryotic cell of Australia, whereas Eurogonium is a eukaryotic cell, so it has a very conspicuous, distinct nucleus, very prominent nucleus. Okay, wow. Then the chloroplast. This is the chloroplast. This chloroplast consists of various pigments such as chlorophyll A, chlorophyll B, and chlorophyll A, chlorophyll is of course the green pigments, and there are some other pigments also present inside the chloroplast. In the cell, that is carotenes and the xanthophylls. Okay, almost all algae consist the chlorophyll pigments along with other pigments which is responsible for the color of the algae. Okay, then the reserve food material is the starch. Of course, the chlorophyll is a main pigment in the chlorophyll bearing algae. So, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா photosynthesis நடக்கும்போது starch வந்து reserve food material இதில் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. Some other plant has some other reserve food material. Okay, is that clear, students? We'll move on. சொல்லியா புரிஞ்சுதான் நடத்துனது? மேற்கொண்டு போலாமா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஏதாவது டவுட் இருக்கையா போலாமா? எஸ் சார். அது வந்து பாத்தீங்கன்னாக்கா growth எப்படி நடக்குன்னு சொல்லி பார்க்கும்போது growth வந்து growth of the filament takes place by means of the division of internal cell or intercalary cell. அதுனா internal or intercalary cell. இப்போ இந்த filament இருக்கு இல்லையா, இந்த filamentல இதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா intercalary cell. புரியுதா? இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ஹோல்டு பாஸ்ட் செல், இது வந்து ஏபிகல் செல். ஏபிகல் செல்லுக்கும் ஓல்டு பாஸ்ட் செல்லுக்கும் இடையில இருக்கக்கூடிய செல் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர் கேலரி செல். இந்த இன்டர் கேலரி செல் வந்து என்ன ஆகும்னாக்கா செல் டிவிஷனை நடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஈச் செல் டிவிஷன் ஆஃப் பெக்யூலர் டைப் அண்ட் இட் ரிசல்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் கேப்சல். புரியுங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த செல் டிவிஷன் நடக்கும்போது ஒவ்வொரு கேப் வந்து ஃபார்ம் ஆகும். இதுல வந்து ஃபார்ம் ஆகும். ஏன்னா இது வந்து ஒரு டிஃபரெண்டான மெத்தட்ல வந்து நடக்குது. எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா செல் டிவிஷன் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் கேப்சல் எப்படி நடக்குது? The cell division in Eurogonium is a peculiar type. The type of cell division is not seen in other families. இப்போ வந்து இதில் நடக்கக்கூடிய செல் டிவிஷன் வந்து மற்ற குடும்பத்தில் பார்க்க முடியாது. மற்ற குளோரோபைசி மெம்பர்ல இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ்ல நம்ம பார்க்க முடியாது. ஈடகோனியத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். புரியுதுங்களா? The cell of the filament except hold fast are capable for cell division. அதாவது இந்த பேசல் செல்லை தவிர்த்து மீது எல்லா செல்லாலையும் செல் டிவிஷன் நடத்த முடியும். ஈரகுணத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹோல்டு பாஸ்ட் செல் இருக்கு இல்லையா, பேசல் செல்லு, அந்த செல்லை தவிர்த்து மற்ற அனைத்து செல்லும் அண்டர்கோஸ் தி செல் டிவிஷன். செல் டிவிஷன் என்னது? ஒரு செல் 2 செல்லா மாறும், 2 செல் 4 செல்லா மாறும். அது எப்படி நடக்கும்னாக்கா you see before start of cell division of Eurogonium cell nucleus move to the center. See, இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் தி செல் டிவிஷன் ஆஃப் ஈடகோனியம். இந்த நார்மலான இந்த செல்லுல செல் டிவிஷன் நடக்க போகுது. புரியுதா? பொதுவாக வந்து இந்த செல் டிவிஷன் நடக்குதுனாக்கா நியூக்ளியஸ் வந்து ஒரு சைடா இருக்கும். Before cell division takes place, the nucleus is remains margin of the cell. If the cell undergoes the cell division, that nucleus move into the center. சென்டருக்கு வந்துடும். இங்க பாத்தீங்களா சென்டருக்கு வரும். ஏன்னா நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆகணும். அதனால என்ன ஆகுது? ரெடி ஆகுது. The nucleus become at the center, place at the center. ஓகேவா? That nucleus undergoes the mitotic division. You just remember, whenever the cell division takes place in the haploid cell, it will take only the mitotic cell division. சரியா? mitotic cell division. Single and cell undergoes division அது mitotic cell division. புரியுதுங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மியாட்டிக்கோட கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. புரியுதா? அது வந்து டிப்ளாய்டு செல் இருந்துச்சுன்னா மட்டும்தான் மியாட்டிக் செல் டிவிஷன் நடக்கும். ஹாப்ளாய்டு செல்னாக்கா மைட்டாட்டிக் செல் டிவிஷன் நடக்கும். ஓகேவா? So this nucleus move into the center, undergoes the mitotic cell division, will form two daughter nuclei. You see, two daughter nuclei.
one nucleus become the two nucleus, so two daughter nuclei is formed. அப்புறம் என்ன ஆகுது? at the same time concentric ring of hemicellulose develop inner surface of the lateral wall just below the upper transverse wall. அதாவது என்னது, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், cell wall has the three layers. Innermost layer is the hemicellulose, middle one is pectic, outer one cellulose சொல்லியிருக்கேன். அப்போ the innermost layer வந்து என்னதுன்னாக்கா hemicellulose. That hemicellulose of ஈடகொண்டம் செல் ஜஸ்ட் அப்படின்னா அது டிரான்ஸ்வர்ஸா வந்து எலாஸ்டிக் ஆகுது, டிரான்ஸ்வர்ஸ்லி எலாஸ்டிக் ஆகுது. புரியுங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுதுனாக்கா இந்த இன்னர் லேயரும் அதுக்கப்புறம் மிடில் லேயர் ஆஃப் தி செல் வாலும் அப்படி என்னது இன்வாஜினேஷன் என்னது, ஒரு உள்ளுக்குள்ள என்ன சொல்றது, உள்ளுக்குள்ள பெண்ட் ஆகுது. இங்க தெரியுது உங்களுக்கு? இப்ப நார்மலா இருக்கிற செல்லுல சின்னதா ஒரு பள்ளம் மாதிரி ஃபார்ம் ஆகும், அதுக்கு பேர் தான் வந்து இன்வாஜினேஷன். a small ring like thickening happening inside of the protoplasm, I mean inside of the wall, inner wall. சரியா? so that is the invagination. Then the concentric ring become thickening by addition of hemicellulose. இந்த கான்சென்ட்ரிக் ஃபர்ஸ்ட் ரிங்கா ஃபார்ம் ஆகுது, அது அப்படியே பார்த்தீங்கன்னா திக்கனிங் ஆகும். ஏன் திக்கனிங் ஆகுதுனாக்கா it has to be extended. In order to extend the cell wall, it requires more amount of cellulose. That is what the hemicellulose material is applied over the concentric ring. சரியா? So this concentric ring thickening by adding the hemicellulose, now the floating septum is formed. So the floating septum என்னது, இந்த ரெண்டு நியூக்ளியஸ்க்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு சின்ன பால் மாரி வந்து ஃபார்ம் ஆகும், அதுதான் வந்து floating septum. ஏன் floating septum சொல்றாங்கன்னா, சின்னதா இருக்கும்போது ஒரு இடத்துல இருக்கும் அந்த வால், அதே செல்லு பெருசாகும் போது அது சென்டர் பொசிஷன் வந்து நிற்கும், அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங்கா இருக்குது. So until reach the perfect place of the cell, the septum become floating. புரியுங்களா? Then floating septum moves upward and reach the near the base of the ring. இந்த floating septum வந்து மேல மூவ் ஆகிட்டு அதே, அதாவது அந்த ரெண்டு நியூக்ளியஸுக்கு ஒரு நியூக்ளியஸுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நிற்கும். ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் ரிங் நியர் தி ரிங் கிட்ட வந்து சேர்ந்துடும். புரியுங்களா? ஆஃப்டர் the cell is get elongated. அப்படியே elongate ஆகும். என்ன ஆகும்? இப்போ பலூன் நம்ம என்ன பண்றோம், ஊதுறோம் இல்ல, பலூன் வந்து ஊதுறோம், ஊத என்ன ஆகும், அப்படியே பெருசாகிட்டே போகும். நல்ல எக்ஸ்ட்ரீமா ஊதும் போது என்ன ஆகும், கட் ஆயிடும், உடஞ்சிரும். புரியுதா? அந்த மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா செல் வந்து ஸ்ட்ரெச் அப்படியே எலாங்கைட்டா இருக்கும். அது ஸ்ட்ரெச் ஆகி எலாங்கைட் ஆகிட்டே இருக்கும்போது அந்த ஹெமிசெல்லுலோஸ் ரிங் இருக்கு பாருங்க, அது வந்து நான் அப்படியே எக்ஸ்பெண்ட் ஆகும், அப்படியே எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு லெவல்ல கட் ஆயிடும். அப்படி கட் ஆன ரெண்டு எண்டும் ஃபியூஸ் ஆகிட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சு ரிங்கா ஃபார்ம் ஆயிடும். Are able to see students? பார்க்க முடியுதா உங்களால? நான் கர்சர் காட்டுறது தெரியுதா? எஸ் சார். இந்த ரெண்டு அவுட்டர் வாலையும் பிரேக் ஆகி இன்னும் ரிங்கா மாறிடும். அந்த ரிங் தான் பிகம் ஏ செல் கேப். ஓகேவா? இப்போ ஒரு டிவிஷன் நடந்துச்சுனாக்கா ஒரு ரிங் இருக்கும், ரெண்டு டிவிஷன் நடந்துச்சுனாக்கா ரெண்டு ரிங் இருக்கும். ஸோ த ரிங்ஸ் ரெப்ரசன்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஆஃப் செல் டிவிஷன். ஓகே. ஸோ ஆஃப்டர் செல் டிவிஷன் டேக்ஸ் பிளேஸ், each nucleus is separated, cell wall is formed. So one cell becomes two cell. The nucleus move to the margin of the cell. So this is what cell division takes place. Okay, va? As a result, small upper cell and larger basal cell are formed. In the meantime, ring is stretched slightly, and it is due to the stretching of the ring, the wall layer of the ring ruptured appeared as a ring around the cell. So சொன்னதான். So upper cell grows into the normal size of cell and the ring becomes fully stretched and the outer wall layer develop at the point of rupture. So this is called as cap. So the number of cap is corresponding to the number of division takes place in particular cell. Okay va? புரியுதாயா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈடகோணியத்தோட செல் டிவிஷன்.
புரிஞ்சுதாயா? ஏன்னா டவுட் இருக்கா? ஏன்னா டவுட் இருந்தா சொல்லியா, இன்னொருத்தன் கூட நான் உங்களுக்கு நடத்துறேன். எங்க இன்னும் ஃபுல் ஸ்ட்ரென்த் வரலையே, என்ன பண்றாங்க? ஓகே, அடுத்து வந்து ரீப்ரொடக்ஷன். ஓகேவா? ரீப்ரொடக்ஷன் டாபிக்ல பார்க்கும்போது ஈடகோனியம் reproduction takes place by means of three methods. One is vegetative reproduction, two is asexual reproduction, three is sexual reproduction. So there are three methods of reproduction takes place in the Edagonium. The first one is vegetative reproduction, which takes place by means of the fragmentation. This fragmentation is quite common for almost all algae. ஓகேவா? நம்ம முன்னாடி பார்த்த இந்த ஆசிரியர் பார்த்தீங்கன்னாக்கா fragmentation வந்துச்சு. What do you mean by fragmentation? ஒரு ஃபிலமெண்ட் உடஞ்சி 2 பீஸ் ஆகும், 2 பீஸ் வந்து 2 பிளான்ட் டெவலப் ஆயிட்டு வரும். இது அந்த மாதிரி நடக்கிறத வந்து quite common for almost all plants, fragmentation. புரியுதுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா asexual reproduction. asexual reproduction அதுல உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கணும், asexual அப்படின்னா என்னது? செக்ஷுவல் மெத்தட் கிடையாது, ஆனா செக்ஷுவல் மெத்தட் மாதிரி தெரியும். அதனாலதான் பார்த்தீங்கன்னா இது வந்து asexual reproduction சொல்றாங்க. ஸோ Edagonium undergoes the asexual reproduction by means of three methods. 3 மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த asexual reproduction நடக்குது. 1 ஜூஸ்போர், 2 ஏப்ளானோஸ்போர், 3 ஏகைனேஸ். ஓகே, ஜூஸ்போர்னா என்ன? ஜூஸ்போர், the asexual reproduction takes place by means of multiflagellate zoospore. multiflagellate zoospore. You see diagram, இந்த diagram தெரியுதா? நான் கர்சர் காட்டுறது தெரியுதா? So this is the oval shaped Edagonium cell which has multi number of flagella. So அந்த மாதிரி இந்த மாதிரி flagella இருந்துச்சுனாக்கா அது பேர் வந்து ஜூஸ்போர். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, உடனே இருந்து இந்த flagella எல்லாம் இருந்துச்சுனாக்கா அது பேர் வந்து ஊஸ்போர். ரிசல்ட் வந்து கிடையாது. ஜூஸ்போர்னாக்கா flagella இருக்கும், மல்டி flagella இருக்கும். ஊஸ்போர்னாக்கா flagella எல்லாம் இருக்கும். ஊஸ்போர்னா என்னன்றது பின்னாடி வர செக்ஷன்ல சொல்றேன். இப்போ நீங்க படிக்கிறது வந்து ஜூஸ்போர். ஸோ ஜூஸ்போர் ஆர் ஃபார்ம்டு singly from any cell of the filament except terminal basal cell. அதாவது எப்படி நடக்கும்னாக்கா, இந்த ஈடகோனியம் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் த ஈடகோனியம் filament. இந்த filamentல லோயர் செல் பேசல் செல், அப்பர் செல் வந்து ஏபிகல் செல். இந்த அப்பர் செல் இந்த லோயர் செல்லை தவிர்த்து இது எந்த இன்டர்கேரி செல் ஒன்னாலும் ஜூஸ் போரா ஃபார்ம் ஆகும். எப்படி ஜூஸ் போரா ஃபார்ம் ஆகும்னாக்கா, the cell become a juice sporangium. இந்த செல் வந்து என்ன மாறும்? அப்படியே ஜூஸ் பொராஞ்சியமா மாறும். அப்படி ஜூஸ் பொராஞ்சியமா ஃபார்ம் ஆகி, ஜூஸ் பொராஞ்சியம் என்னது? இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் சம்திங். இதுதா அந்த மாதிரி மாறுற அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அந்த செல்ல நடக்கும். அப்ப என்ன ஆகும்னாக்கா ஜூஸ் பொராஞ்சியம் மாறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அங்க உள்ள இருக்கக்கூடிய இந்த குளோரோபிளாஸ்ட் புரோட்டோபிளாஸ்ட் வந்து கான்ட்ராக்ஷன் ஆகும். கான்ட்ராக்ஷன் என்னது? செல்வால் வரைக்கும் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த புரோட்டோபிளாஸ்ட் அப்படியே சுருங்கும், சுருங்கி உருளையா மாறும். புரியுதா? ஸோ அந்த மாதிரி உருளையா மாறக்கூடிய அந்த அமைப்புக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ராக்ஷன். புரியுதா? அப்படியே சுருங்கும். ஒரு பசங்க பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னாக்கா அப்படியே ஒரு மாசம் 2 மாசம் பசங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. கையில பார்த்தீங்கன்னாக்கா மசில்ஸ் அப்படியே டெவலப் ஆகும். ஃபர்ஸ்ட்ல வந்து பிளாட்டா இருக்கும். எக்ஸசைஸ் பண்ண என்ன ஆகும்? அந்த மசில்ஸ் வந்து அப்படியே கான்ட்ராக்ஷன் ஆகி ரொம்ப ஷேப்புக்கு வரும். அந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு வரக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் பேர் தான் வந்து கான்ட்ராக்ஷன். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த புரோட்டோபிளாஸ்ட் வந்து செல்வாலை விட்டு விலகி சென்டரா ஒன்னா சேர்ந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரி சேர்ந்து நிற்கக்கூடிய அந்த மெத்தடு பேர் தான் வந்து கான்ட்ராக்ஷன். ஓகே, அது என்ன மாதிரி கான்ட்ராக்ஷன் ஆகும்னாக்கா ஓவல் ஷேப்ல மாறிடும், முட்டை வடிவில் மாறிடும். ஸோ இந்த ஓவல் ஷேப் கிரீன் கலர்டு contraction is taking place. That is going to happen as a zoospore. சரியா? இப்போ அதுக்கு மேல அந்த செல் வால் வந்து பிரேக் ஆகும். பிரேக் எப்படி ஆகும்னாக்கா அப்படியே உருளையா மாறும். எப்படி சொல்றது? உடஞ்சி வெளிவராம அதுக்கு மேல ஒரு சின்ன ஹேர்லைன் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹைலைன். ஹைலைன்றனாக்கா ஒரு மாதிரி மெல்லிய கோடு போன்ற ஒரு அமைப்பு வந்து அந்த கான்ட்ராக்ஷனால இருக்கும். புரியுதா? அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நவ் இது அதுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 120 ஃபிளஜெல்லா வந்து ஃபார்ம் ஆயிடும். இந்த மாதிரி
So a small vesicle is formed inside the vesicle. That juice pod is formed. The juice pod is formed because of the formation of 120 flagella. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சாதாரண வெஜிடபிள் செல்லு வந்து ஜூஸ் பொறாஞ்சமா மாறி அது அப்படியே வந்து எமர்ஜிங் ஆஸ் ஏ ஜூஸ் போரா மாறுறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெபனோபோன்டான் டைப். என்னது? ஸ்டெபனோபோன்டான். தட் மீன்ஸ் வாட்? The juice pore with the stepanopontan arrangement of the flagella is called stepanopontan. புரியுதா? ஸ்டெபனோபோன்டான். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஜூஸ் போர் வந்து பார்த்தீங்கன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும் ஈழகோணத்துல. Sometimes a question will ask like describe details on asexual reproduction of Eidogonium. அப்பனாக்கா இந்த மூணு மெத்தடும் எழுதணும். புரியுதுங்களா? So this is the juice pore. This juice pore is released from the filament as a vesicle. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஜூஸ் போர் நல்ல பெருசா வளர்ந்துட்டு வரும்போது அது இருக்கக்கூடிய ஃபிளஜெல்லா வந்து வெசிக்கலை ரப்சர் பண்ணிடும், உடச்சு விட்டுரும். அது உடச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜூஸ் போர் அழகா அப்படியே தண்ணிலே மிதந்துட்டு இருக்கும். எங்க அந்த தண்ணியில போய் மோதி ஒரு ஏதாச்சும் ஒரு சப்ஸ்ட்ரேட்டும் ஏதாச்சும் ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து பிடிச்சிக்குதோ அந்த இடத்துல அந்த ஜூஸ் போர்லாம் உக்காந்து அந்த ஃபிளஜெல்லாம் வந்து உதிர்ந்துடும். டீஜெனரேட் ஆல் தி ஜூஸ் ஃபிளஜெல்லா இந்த ஜூஸ் போர். அதுக்கப்புறம் என்ன ஆகுனாக்கா ஒரு செல் பிகம் டூ செல்லா மாறும். ஸோ த லோயர் செல் பிகம் ஏ ஃபோல்டு பார்சல், அப்பர் செல் பிகம் ஏ டிவைடிங் செல்லாக மாறிடும். ஸோ திஸ் இஸ் வாட் த நியூ ஃபிலமெண்ட் இஸ் டெவலப் பை மீன்ஸ் ஆஃப் தி juice pore development. இது புரிஞ்சுதாயா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏ பிளானஸ்போர். ஸோ ஜூஸ் போருக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏ பிளானஸ்போர். ஏ பிளானஸ்போர்னா என்னது? ஜூஸ் போருக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். ஆப்போசிட் ஜூஸ் போர்ல ஃபிளஜெல்லா, இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபிளஜெல்லா வராது. அதான் டிஃபரன்ஸ். ஸோ ஏ பிளானஸ்போர் இஸ் ஏ நான் மொட்டைல். மொட்டைல்னா மூவ் ஆகுது, நான் மொட்டைல்னாக்கா மூவ் ஆகாது. நான் மொட்டைல், நான் ஃபிளஜெலேட், யூனிநியூக்ளியேட் செல். ஒரு செல்லு ஒரு நியூக்ளியஸ் ஃபிளஜெல்லா இல்லாம இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் பேர் தான் வந்து ஏ பிளானஸ்போர். ஸோ த செல் ஆஃப் ஃபிலமெண்ட் ப்ரொடியூசிங் தி ஏ பிளானஸ்போர் இஸ் கால்ட் ஏ பிளானஸ்போர். ஸோ த ஏ பிளானஸ்போர் ப்ரொடியூஸ் டியூரிங் தி ட்ரை சீசன். when the favorable season comes, the air plants become out of air plants sporangia and germinate into new plants. பாருங்க பிளான்டோட ட்ரிக்கி பாருங்க. அதாவது வெயில் சீசன்ல ட்ரை சீசன்ல தண்ணி இருக்காது, அந்த நேரத்துல வந்து இந்த செடி இந்த ஈடபண்ணி செத்துரும் நான் நினைப்போம். ஆனா அந்த சிச்சுவேஷன்ல வாழறதுக்கு நேச்சர் வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கு பாருங்க. எப்படி இருக்கு? நான் மொட்டையெல்லாம் ட்ரை சீசன்ல வளரக்கூடிய ஒரு ஸ்போரா வந்து இருக்கு. அதுதான் வந்து ஏ பிளானஸ்போர். when it gets the favorable season, favorable condition, it will develop as a new plant. புரியுதா? மழை வரும்போது அப்புறம் அந்த ஆல்கோட வளர ஆரம்பிச்சோம். that is called A planospore. So the next one is egg kinase. Egg kinase என்னது? Egg kinase are thick wall vegetative cell of Eidogonium. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஏதாச்சும் ஒரு செல் மட்டும் பாத்தீங்கன்னா அப்படியே திக்கா ஃபார்ம் ஆகும். நார்மலா இருக்கக்கூடிய இந்த புரோட்டோபிளாசம் வந்து அப்படியே திக்கா ஃபார்ம் ஆகும். எப்படி திக்குனாக்கா அந்த வால் லேயர் வந்து பிகம் திக்கனிங். ஒரு லேயர், ரெண்டு லேயர், மூணு லேயர், நாலு லேயர் அப்படியே திக்கனிங்கா ஃபார்ம் ஆகும். அந்த திக்கனிங் ஆகக்கூடிய அது வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிகமான ஃபுட் மெட்டீரியல் அதுக்குள்ள வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஃபேவரபிள் சீசன், அதாவது நல்ல ரெய்னி சீசன் வரும்போது அந்த ஏ கைனஸ் டிட்டாச் ஆகி அதுல இருந்து தனியா வந்து நியூ ஃபிலமெண்டா டெவலப் ஆகி வளரும். புரிஞ்சுங்களா? ஸோ asexual reproduction by means of three methods. One is juice pore, and second is A planospore, third is A kinase. So the asexual reproduction of Eidogonium definitely will ask in the exam. So be careful to study thoroughly. Okay. So this is first unit notes shared in our WhatsApp group. You just refer and read it. Okay. Any doubt? டவுட் இருக்கா? டவுட் இருந்தா சொல்லு, மறுபடியும் நடத்துறேன். இல்ல அதை படிச்சு பாருப்போம். கிளாஸுக்கு எல்லாம் வரணும்பா. இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னாக்கா ஒன்றும் படிக்க முடியாது. 19 பேர் பாதி பேர் தான் வந்திருக்கீங்கன்னாக்கா நீங்க என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க? பீப்புள் ஆர் வெரி லேசி. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பொறுப்பா வந்து நீங்க
கிளாஸுக்கு எல்லா கிளாஸுக்கும் வரணும். இன்னைக்கு என்ன வெட்னஸ்டே தானே? வெட்னஸ்டேவா தேர்ஸ்டேவா? Thursday, sir. Sir, சொல்லியா? small request, sir. Small request, சொல்லுங்க. sir. கொஞ்சம் தமிழ்ல அடுத்த கிளாஸ் நடத்துங்க சார். கொஞ்சம் என்னப்பா இதில் கஷ்டமா இருக்கு உனக்கு? தமிழ் நடத்தலாம். நான் நடத்துறது தமிழ் இங்கிலீஷ் தானே நடத்துறேன். ஏன்னா நீங்க வந்து பழகிக்கணும். உங்களுக்கு வந்து ஃபுல்லா இங்கிலீஷ்னாக்கா புரியாத இங்கிலீஷ்ல யாரும் பேசல. ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷ் தான் நம்ம பேசுறோம். நீங்க வந்து பழகிக்கோங்க. ஏன்னா நீங்க எக்ஸாம் வந்து இங்கிலீஷ்ல தான் எழுத போறீங்க, புரியுதுங்களா? இங்கிலீஷ்ல நீங்க எழுதுறதுனால இதை வந்து நீங்க இப்படி படிச்சாதான் உங்களால ஃபாலோ பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருக்கும். ஒரு மாசம் 2 மாசம் அப்படிதான் தெரியும். நீங்க திரும்ப திரும்ப படிங்களேன், உங்களுக்கு ஈஸியா வந்துடும். ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லையா? நீங்க தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலுமே நீங்க வந்து ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. இதை வந்து ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷ் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீங்க கஷ்டப்படுற மாதிரி இங்கிலீஷ்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷ். அதே நேரத்தில் நீங்க எக்ஸாமும் இங்கிலீஷ்ல தான் எழுத போறீங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இதுலயே வந்து படிங்க. உங்களுக்கு தெரியாத மீனிங் கேளு, நான் சொல்லித்தரேன். அதாவது வந்து தமிழையும் இங்கிலீஷும் சேர்த்து நடத்திட்டு இருக்கேன், புரியுதா? ஒன்னும் பயப்படுதா? உங்களை மாதிரிதான் நானும் படிச்சுட்டு வந்தேன். தமிழ் மீடியம் வழியா தான் ஸ்கூல்ல படிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாசம் 2 மாசம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் 1 வருஷமாவே கஷ்டமா தான் இருந்துச்சு. நாங்கள் படிக்கும்போது 92ல வந்து சென்னை பச்சைபாஸ் காலேஜில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு பெரிய சென்னை காஸ்மோபாலிட்டன் சிட்டி. அதில் வந்து ஒரு பச்சைபாஸ் காலேஜ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஃபேமஸ் அறிஞர் அண்ணா, வைரமுத்து இவங்கெல்லாம் படித்த காலேஜ் சிட்டி. அப்போ அந்த காலேஜ் நம்ம படிக்க போகும்போது எவ்வளோ ஒரு எப்படி இருக்கும், ஒரு பயம், ஒரு ஃபியர் அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து 1 மாசம் 2 மாசம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து சரியா போயிடும். அப்போ எங்களுக்கெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க அந்த ப்ரொஃபசர்ஸ் எல்லாம். நீங்களாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் திரும்ப திரும்ப படிங்க, படிச்சீங்கன்னாக்கா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நாங்கள் நடத்துகிற இங்கிலீஷ்லாம் ஈஸியாக புரிகிற மாதிரியான இங்கிலீஷ் தான் நடத்துகிறோம். நோட்ஸும் உங்களுக்கு வந்து ஈஸியாக கொடுத்துறதுனால நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம். முழுசுமே தமிழில் படிச்சோம்னாக்கா சயின்ஸ் வந்து படிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்காது. ஏன்னா எல்லா சயின்ஸ் புக்கும் மெட்டீரியலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கும். அது சிம்பிளான இங்கிலீஷில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா ஈஸியாக இருக்கும், ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது, புரியுதா? இப்போ உங்களுக்கு இந்த செக்ஷன் புரியலனாக்கா நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு கூட நீங்கள் பார்க்கலாம், நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். யூடியூப்ல போய் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து படிப்பு வந்து நிறைய இருக்கு. ஒரு 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி நாங்களாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா வாத்தியார் கொடுக்கக்கூடிய நோட்ஸ் அவர் எதுவுமே கிடையாது. அவர் இப்பெல்லாம் அப்படி கிடையாது. டக்குன்னு அடுத்த செகண்ட் கூகுள் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, ப்ரௌஸ் பண்ணி அழகாக உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்படியும் தெரியலையா, டீச்சர் கிட்ட கேளுங்க, உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லித்தரோம். சரியாப்பா? சரிங்க சார், தேங்க்யூ சார். லைன் பை லைனா படிங்க. ஒவ்வொரு லைன்லயும் என்னென்ன மீனிங் தெரியலையோ அதெல்லாம் நீங்க நோட் பண்ணிட்டு கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? இப்போதைக்கு அட்டெண்டன்ஸ் சொல்லுங்க. அண்ணே இருக்காங்களா? அண்ணே அண்ணே இல்ல. பானுமதி இல்ல சார். பானுமதி அவங்க இல்ல சார். பானுமதி இல்ல. காளீஸ்வரி பிரசன்ட் சார். காளீஸ்வரி 3 இல்ல. கயல்வி இருக்கீங்களா? கயல்வி இருக்காங்க. கீர்த்தனா கீர்த்தனா இல்ல. லம்போதரன் லம்போதரன் இருக்கானா? இல்ல. எத்தனை பேர் இல்ல? இது நான் பேசாம இருக்கிறவங்க மட்டும் நோட் பண்ணிக்கிறேன். இல்லாம அதிகமா இருக்கு. ஈஸ்வரி இல்லையா? ஈஸ்வரி இருக்காயா?
உன் பேர் நயா மொக்கா பேர்ல வர சார் காளீஸ்வரி யாரு சார். காளீஸ்வரி சார். இங்க வேற சத்தம் போட்டுட்டு இருக்காங்க, நமக்கு ஒண்ணும் கேட்க மாட்டோம். புரியா வர டிஸ்டர்பன்ஸ் பாருங்க உங்களுக்கு கிளாஸ் எடுக்குது. சரி வந்துருக்குது. ஈஸ்வரி பேர் என்னயா? காளீஸ்வரி சார். காளீஸ்வரி. ஒரு நிமிஷம் உங்க ஆப்சண்ட போட்டு காளீஸ்வரி வந்திருக்கீங்க, கயல்விழி வந்திருக்கீங்க, அப்புறம் நிகா நிகிதா ஸ்ரீ 7, நிகிதா ஸ்ரீ, பிரதீப் முருகேசன், பிரதீப் ரெண்டு பிரசன்ட் சார். பிரதீப் இருக்கீங்கப்பா. ஏவா எம்மா? எம் சார். 17 வந்திருக்க. சிவப்பிரியா வந்திருக்கீங்க 13 சார். அடுத்து யுவராஜா 19. ஸோ நீங்க வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 6 பேரா? 1 2 3 4 5 6 பேர். இப்படி இருந்தா எப்படியா 19 பேருக்கு 6 பேர் தான் இருக்கீங்க. சரியா? அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். கொடுத்த நோட்ஸை உட்காந்து படிங்க. ஓகே, குட் பை. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.